அல்லேலூயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கிற ஒரு நாள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கிற நாள். எடுத்து வாசிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, 10லேருந்து 14 வரை சொல்லுகிறது. லூக்கா, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் இன்னைக்கு நற்செய்தி அறிவிக்கிற நாள். என்ன நாள்? அதாவது சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தி, கர்த்தர் இயேசுவின் பிறப்பை குறித்து நற்செய்தி சந்தோஷப்படுவதற்காக இன்றைக்கு நற்செய்தியின் நாள். இன்றைக்கு என்ன நாள்? நற்செய்தியின் நாள். இன்றைக்கு நற்செய்தி கொடுக்கறதுனால இன்றைக்கு அவரை குறித்து எங்கே பார்த்தாலும் அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய நற்செய்தி அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் பிறப்பின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து பிறப்பின் நிமித்தம் அவருடைய நற்செய்தி இன்றைக்கு உலகம் முழுவதும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் ஆண்டவரை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கூட இன்றைக்கு அந்த நற்செய்தியின் நாள். எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நாள். அதற்காக தான் இன்றைக்கு அந்த நற்செய்தியை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த நற்செய்தி கேட்டு 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தாவீது எங்க பிறந்தார் என்று சொன்னால் பெத்லேகம்ல பிறந்தாராம். எங்க? அப்போ தாவீதின் ஊர் எதுன்னு சொன்னால் பெத்லேகம். ஏன்னா தாவீதின் சந்ததியில் வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். தேவதூதர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்றாங்க, இன்றைக்கு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்திருக்கிறார், நீங்கள் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னு சொன்னா உலகத்தில் இரட்சகர், உலகத்தை மீட்டு எடுப்பதற்காக ஒரு இரட்சகர் நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சொல்லி தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு சொன்னாங்க. ஆனால் சொல்லிட்டு சொல்றாங்க, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. முன்னணை என்று சொன்னால் வாசற்படியில் தொட்டிலே போட்டு வைத்திருப்பதாம். முன்னணை என்று சொன்னால் தொட்டிலே ஒரு துணியை போட்டு சுற்றி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதுதான் உங்களுக்கு ஒரு அடையாளம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு அடையாளமாக இருக்கிறார். அதுக்காக தான் பிறந்திருக்கிறார். இயேசு நமக்காக ஒரு அடையாளமாக அவர் பிறந்திருக்கிறார். வாசிங்க, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு அந்த சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்களாம். தேவனை எப்படி துதிக்கிறாங்க என்று சொல்லி பார்த்தால், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு, பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி அப்பவே தேவ தூதர்கள் அவரை மகிமைப்படுத்தினார்களாம். உலகத்திலே ஏன் சொன்ன பிரியம் என்று சொன்னால் அவர் பிறந்திருக்கிறது மக்களுக்காக, அவர் மரிக்க போகிறார் என்பதற்காக அறிகுறியாக அப்பவே சொல்லுகிறாங்க. பாருங்க, பிரியம் அப்படி என்று சொன்னால் அன்பு தான் சகல பாவத்தையும் என்ன பண்ணுமாம்? சகல பாவத்தையும் மறைக்கமா, மன்னிப்பாராம் ஆண்டவர். நம்முடைய பாவங்கள் மறைக்கப்படமா. ஏன்னு சொன்ன ஆண்டவர் நன்மீது வைத்த அன்பு. அதுக்காகத்தான் முன்கூட்டியே அந்த பரமசேனைகள் தூதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த
பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். யாரை மகிமைப்படுத்தினார்கள்? தேவனை மகிமைப்படுத்தினார்கள். என்று சொன்னால் பூமிக்கு ஆண்டவர் மக்கள் மீது வைக்கிற அன்பை குறித்து அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னால் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு எடுத்து வாசிப்போம். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர் நம்மை ரட்சிப்பார் என்றார். அதே மத்தேயு 2 வாசிங்க. 2 வாசிங்க. ஏரோது ராஜா 2 வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட போது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அன்னைவரும் கலங்கினாங்களாம். ஏன் கலங்கினாங்க? வாசிங்க. மறுபடியும் வாசிங்க 3வது வசனத்தை. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினாங்களாம். ஏன் அனைவரும்? அந்த நாடு முழுவதும் ஏன் கலங்கினது? 2வது வசனம் சொல்லுகிறது, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்து அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சாஸ்திரிகள் அந்த ஏரோது ராஜாவுக்கு கேட்குறாங்களாம். ஏரோது ராஜாவிடம் கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே தான் ராஜாவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. நம்ம தான் உலகத்தை, இந்த நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறோன்னா நம்மளை விட ஒரு ராஜா யார் அது என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் கலங்கினார்களாம். சிலர் உலகம் முழுவதும் சந்தோஷப்பட்டது. ஆனால் ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற அந்த ராஜா, அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் பயந்து போனார்கள். ஏன்னா ஒரு யூத கோத்திரத்து ராஜா அந்த பூமிக்கு பிறந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மளுடைய ஆட்சி எப்படி இருக்குமோ என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்களாம். 4வது வசனம் எப்படியா சொல்லுகிறது, அவன் பிரதான ஆசாரியரின் ஜனத்தின் வேத பாரகர் எல்லாரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டு இருக்கிறதே என்றார். பாருங்க, அதாவது யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு. இஸ்ரவேல் குடும்பத்தை, இஸ்ரவேல் கோத்திரத்தை ஆளப்போகிற ஒரு ராஜா, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறதாம். தீர்க்கதரிசிகள் சொன்ன இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால், தீர்க்கதரிசிகள் சொல்றாங்க, ஏசாயா 9 இதுக்கு தலைப்பு என்ன என்று சொன்னால், இருளில் இருந்து ஒரு துளிர் விட்டு எழும்புகிறது. இருளிலிருந்து ஒரு துளிர் விட்டு எழும்பி செழிக்கிறதாம். இதனுடைய தலைப்பு அதுதான். இன்றைக்கு செய்தி அதுதான் தலைப்பு. இருளிலிருந்து ஒரு துளிர் விட்டு எழும்பி அது செழிக்கிறது என்று தலைப்பு. அதில் வேதம் அழகா சொல்கிறது. தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறாங்க, என்ன சொல்றாங்க? ஏசாயா 9 2வது வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 9
இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்ததாம். அங்கே வேதம் சொல்லுகிறது, ஏசாயா சொல்லுகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசிங்க பார்க்கலாம். ஏன்னா ஒரு துளிர் விட்டு எழும்புகிறதாம். என்னது? ஒரு துளிர் விட்டு எழும்புகிறது. அது யூத கோத்திரத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா எழும்புகிறாரு. அதற்காக ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. அங்கே வேதம் தீர்க்கதரிசி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்குமா. பாருங்க, ஈசாயின் அடி மரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஏன்னா ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி துளிர் தோன்றி அந்த வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி அது செழிக்கும் போது எப்படி இருக்குமா, மக்களுக்கு ஞானத்தை கொடுக்கும், உணர்வை கொடுக்கும், உணர்வை அருளும் ஆவியை கொடுக்கும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியும் கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஈசாயின் அடிமரத்தில் இருந்த ஒரு வேர் துளிர் விட்டு எழும்பி அது செழித்து மக்களுக்கு இவ்வளவு பலனை கொடுப்பதற்காகத்தான் ஒரு வேர் துளிர் விட்டு எழும்புகிறது. ஒரு செங்கல் எழுந்து நிற்கிறது. மக்களை மீட்டெடுப்பதற்காக, மக்களை ஆளுகை செய்வதற்காக ஒரு செங்கல் உதிக்கிறது என்று சொன்னால் அந்த செங்கல் பெத்லகேமிலே அது மையத்திலே மக்களுக்காக அது உதித்திருக்கிறது, இன்றைக்கு பூத்திருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிகிறது? அந்த செங்கல் உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. உலகத்தை ஆளுவதற்காக தான் அந்த செங்கல் இன்றைக்கு உதித்திருக்கிறது. அது உதித்திருக்கிறது என்று சொன்னால் அது சாதாரணமாக உதிர்க்கவில்லை. அந்த வேர் பட்டு போன வேரிலிருந்து அது துளிர் விட்டு பட்டு போன என்று சொன்னால் உலகம் முழுவதும் பாவத்தில் மரித்து போயிருக்கிறாங்க. அந்த மரித்து போயிருக்கிற அந்த இருளில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு ஒரு வெளிச்சம் உதித்ததாம் இன்றைக்கு. அதுதான் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை கண்டார்கள். ஏன் என்று சொன்னால் அந்த வேறு துளிர் விட்டு அது எழும்பும்போது ஒரு பெரிய வெளிச்சம் உலகத்துக்கே தென்பட்டதாம். சூரியன் அதிகாலையில் உதிக்கும் போது உலகத்துக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்கிறதோ அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாவதற்காக ஒரு வெளிச்சம் கண்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டார்களாம். ஒரு பெரிய வெளிச்சம், நமக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இது அறிவிக்கப்படுகிறது. வாசிங்க, தொடர்ந்து 5 வரை வாசிங்க. நீதியின்படி ஏழைகளை கையான் சொன்னார். 3வது வாசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும்,
சத்தியம் அவருக்கு இடைக்கச்சமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நீதி அவருக்கு அரைக்கட்டம், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சமாக இருக்கிறது. அதற்காக தான் இந்த உலகத்துக்கு ஒரு நட்சத்திரம் உருவாகி இருக்கிறது. இது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்னாகமத்தில் இன்னொரு தீர்க்கதரிசி சொல்லுகிறாரு. என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17 19 வரை வாசிப்போம். 17 அவரை காண்பேன் இப்போது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாயம் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். ஏதோம் சுதந்திரமாகும். சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும். இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். போதும். யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் உலகத்தை என்ன பண்ணுவாராம்? ஆளுகை செய்வாராம். அது என்னாகமத்தில் பாலாக் என்பவன் சொல்லுவான். பீலேயாம் சொல்லுவான் பாலாக்குக்கு. அவன் இஸ்ரவேலரை சபிக்க சொல்லி கூப்பிடுவான். சபிக்க சொல்லி கூப்பிட்டா அவன் போயிட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் சொல்வேன்னு சொல்கிறான். ஆனால் இவனுக்கு கோவம் வந்து, பாலாக் கோவம் வந்து அவனை சபிக்கும் போது சொல்லுவான். இவன் என்ன சொல்கிறான்னா, அவரை காண்பேன் இப்போது அல்ல. ஏன் அதுக்கு 16 தேவன் அருள வார்த்தையை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது என்று அவன் சொல்லுகிறான். என்ன சொல்றன்னா, ஆண்டவர் பாதத்தில் விழும்போது கண் திறக்கப்பட்டவன் சொல்றான், அவரை காண்பன் இப்போது அல்ல, அவரை தரிசிப்பன் சமீபமாயம் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபில் இருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலில் இருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி. அல்லேலூயா. யாக்கோப்பிலிருந்து ஒரு செங்கோல் உதிக்கும். யாக்கோப்பிலிருந்து ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். கர்த்தர் நல்லவர். அது பீலேயாம் சொல்லுகிறான். பீலேயாம் தீர்க்கதரிசி யாக்கோப்பிலிருந்து ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து அவரை தரிசிப்பேன் இப்போது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாயம் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோப்பிலிருந்து எழும்பும். யாக்கோப்பிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும் என்று அந்த பீலேயாம் சொல்லுகிறான். அது நான் இங்கு சொல்றேன், இஸ்ரவேலை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். அதனால தாவீதின் சந்ததியில 14வது தலைமுறையில பிறந்தவர் தான் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் அழகா வேதம் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். ஏசாயா 3:6 வாசிச்சுட்டோமா? ஏசாயா 9ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. 3 ஏசாயா 9ஆம் அதிகாரம். அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட்லேருந்து வாசிங்க. அந்த ஜாதியை திரளாக்கி போதும். ஏன்னா இருளிலிருந்து நடக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அல்லேலூயா. மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் பல்லுக பெருக செய்தாராம். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளுகையில்
களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி குறித்து இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரே சந்தோஷம் கொண்டாட்டமாக இருக்கிறது. நாமளும் ஆண்டவரை குறித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நமக்காக ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் பிறப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா அது 6வது வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அப்படி என்று சொன்னால் உலகத்தை ஆளக்கூடிய ஆட்சி அவர் தோளின் மேல் இருக்கிறதாம். உலகத்தை ஆளும் ஆட்சி அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய நாமம் அதிசயமானவர். ஆண்டவருடைய நாமம் என்ன என்று சொன்னால் அதிசயமா. ஆண்டவருடைய நாமம் என்ன? அதிசயம். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கொடுக்கிற தேவன், வல்லமுள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா என்று சொன்னால் எப்போதும் கடைசி வரை நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தந்தை, நம்மளோடு கூட இருக்கிற ஒரு தந்தை. அவர் எப்படிப்பட்டவரா? சமாதான பிரபு எனப்படுவோம். சமாதானத்தை கொடுப்பதற்காக தான் இந்த செங்கோல் உதித்தது என்று இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஒரு செங்கோல் உதித்தது என்று நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுகளில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசியினால் எழுதப்பட்டு இருக்கிறது என்றார்கள். அந்த ஏரோது ராஜாவுக்கு சொல்லுகிறார், யூதாவில் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் தேவன் இந்த இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபு இங்கே பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் சொன்ன உடனே அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு போதும். அதாவது இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. மரணம் பாவத்தில் முழுகி கெடுக்கிற உலகம் முழுவதும் ஒரே இருளாக இருக்கிறதாம். உலகம் முழுவதும் எப்படி இருக்கிறது? இருட்டாக இருக்கிறதாம். அதனால் தான் இருளில் இருந்து ஒரு துளிர் அடி வேரிலிருந்து, நம்ம ஏசாயா 11 படித்தோம், வேரிலிருந்து ஒரு துளிர் விட்டு எழும்பி அது செழிக்கிறது என்று சொல்லி, அங்கே அந்த செழிக்கிறது என்றால் அந்த இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசைகளில் இருக்கிறவர்கள்னா நிறைய பாரத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு மடிந்து கொண்டிருக்கிற அந்த மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது. ஏன்னு சொன்னால் தேவன் நம்மளை மீட்டெடுப்பதற்காக, நம்மளை பாதுகாப்பதற்காக, வாழ வைப்பதற்காக, அவரை ஆராதிப்பதற்காக என்ன பண்ணாராம்? ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் நமக்காக உதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் சொன்னால் மரண இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் மீட்டு எடுப்பதற்காக 4 திசைகளிலும் இருந்து, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இந்த 4 திசைகளிலும் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் மீட்டெடுப்பதற்காக இன்றைக்கு அவருடைய நற்செய்தியை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவருடைய நற்செய்தி இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் மக்களை மீட்டெடுப்பதற்காக ஒரு செங்கோல் உதித்திருக்கிறது. அந்த செங்கோல் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கிறார், உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர்தான் பாவத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீட்டெடுப்பதற்காக அவர் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 35 வரை வாசிப்போம். அப்பொழுது
அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. ஏன்னு சொன்னா சிமியோன் என்னும் ஒரு மனிதன் அவன் வயதான வரைக்கும் இருந்தான். ஏன்னு சொன்னா அவர் மேல தேவ ஆவி இருந்ததான். அவர் சொல்றான், இயேசு கிறிஸ்து பிறக்கிறவர்கள் நீ உயிரோடு இருப்பை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது. அவன் பேர் சிமியோன். அங்கே அழகா சொல்லுகிறது, அப்போது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தி உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனா இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவன் காத்து கொண்டிருந்தானாம். இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் அவன் காத்து கொண்டிருந்தான். வாசிங்க, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காண முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவனுக்கு வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை நீ காண வரைக்கும் உனக்கு என்ன கிடையாது, உனக்கு சாவே கிடையாதுப்பா, நீ மறிக்கவே மாட்டே, நீ கடைசி வரையில் இருப்ப. இயேசு கிறிஸ்துவை கண்ணால் பார்க்குற வரைக்கும் நீ அப்படியே இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி அதாவது நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை ஆலயத்துக்கு அவங்க அப்பா அம்மா கொண்டு போடுறாங்க. மரியாளும் யோசேப்பும் குழந்தை பிறந்த உடனே அந்த முறைமைப்படி அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு கொண்டு போகிறான். ஆனால் அந்த சிமியோன் தேவ ஆவியினாலே அந்த ஆலயத்துக்கு போகிறான். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வர போகிறாருன்னு சொல்லி அவனுக்கு ஏவுதலினாலே அங்கே ஆலயத்துக்கு போகிறான். ஆனால் மரியாளும் யோசேப்பும் குழந்தை தூக்கிட்டு ஆலயத்துக்கு போகிறாங்க. வாசிங்க, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி உமது அடியேனை இப்போது சமாதானத்தோட போக விடுவீர். பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற உம்முடைய என்னது பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின. போதும் ஆண்டவரே, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலருக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீ ஆயத்தப்படுத்தி ஜனங்களுக்காக அங்கே இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் ஆயத்தப்படுத்தி இருந்தாராம். இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்தி இருந்தாராம். ஏன்னு சொன்னால் ஜனம் இஸ்ரவேலுக்கு மகிமை உண்டாக்குவதற்காக உம்முடைய ரட்சணத்தை நான் கண்கள் கண்டதை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த சிமியோன் சொல்லுகிறான். அந்த வார்த்தையெல்லாம் அவர்கள் கேட்டு அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். என்ன சொல்லுகிறான் அந்த வார்த்தை என்று பார்த்தால் 34வது வசனம் சொல்லுகிறது, பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்ட அந்த சிமியோன் தேவ ஆவியினால ஏவப்பட்டு அவன் சொல்லுகிறான். அவரை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்களை ஆசீர்வதித்து அந்த பெற்றோர்களை ஆசீர்வதித்து அவங்களை குழந்தையை ஆசீர்வதித்து அவன் சொல்லுகிறார்,
அந்த குழந்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று அந்த சிமியோன் சொல்லுகிறான். ஏன்னு சொன்னா, இருதயத்தில் இருக்கிற சிந்தனைகளை இயேசு கிறிஸ்து வெளியரங்கமாக கொண்டு வருகிறவராம். பாருங்க, அந்த குழந்தை குறித்து பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு அவன் சொல்லுகிறான். இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லுகிறான்னா, அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதுக்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அநேகர் இவரை வெறுப்பார்கள் என்று சொல்லி அங்கே அந்த குழந்தை குறித்து அந்த சிமியோன் சொல்லுகிறான். அநேகர் வெறுப்பாங்க, அநேகர் வெறுப்பாங்க, அநேகர் தூஷிப்பாங்க இந்த குழந்தைய இவன் பெரியவன் ஆக்கும் பொழுது என்று தீர்க்க தரிசனமாக்க அந்த சிமியோன் சொல்லுகிறான். அவன் ஒரு வார்த்தை, கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்கிறான்னா, 35வது வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். இந்த குழந்தையை கொன்று போடுவார்கள் என்று அப்பவே சொல்லுகிறான். எப்போ சொல்கிறான்? குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை தாயை ஆசீர்வதிக்கிறான். குழந்தையை ஆசீர்வதிச்சுட்டு அவன் சொல்லுகிறான், அநேகரால் அந்த பிள்ளை தூஷிக்கப்படும், ஏளனமாக பேசுவார்கள், புறம்பாக பேசுவார்கள், ஆனால் கடைசி அந்த குழந்தையை கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? கொன்று போடுவார்கள் என்று சொல்லுகிறான். அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. எப்போ அவர் 33 வயது முடிந்த பிறகு இயேசு கிறிஸ்து மக்களுடைய பாவங்களை மீட்டெடுப்பதற்காக அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். அதுக்கப்புறம் தான் பிளாத்தின் மூலமாக அப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகும் ஒரு பயம் உண்டாயிற்று, நடுக்கம் உண்டாயிற்று, சந்தோஷப்பட்டார்கள். அவர் வளர்ந்த பிறகும் ஒரு பயம் உண்டாயிற்று, சந்தோஷப்பட்டார்கள், ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. அவர் மரிக்கும் போது ஒரு பயம், ஏன்னா போர் சேவகர்கள் அவரை பார்த்து கொண்டு இருக்கும் போதே அவர் மரிக்கும் போது பூமி அதிர்ந்ததை கண்டு பயந்து போனார்கள். உண்மையாகவே இவர் இயேசு உண்மையான கடவுள் என்று சொல்லி அவர் மரித்த பிறகு எல்லாரும் நடுக்கம் கொண்டார்களாம். எழுந்திருக்கும் போது உலகமே சந்தோஷப்பட்டதாம். அதுபோல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். இருளிலிருந்து ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் இருளிலிருந்து ஒரு வெளிச்சம் துளிர் விட்டு எழும்பி செழிக்கும் என்று வேதம் சொல்கிறது. இந்த இருளிலிருந்து ஒரு பெரிய நட்சத்திரம் உதித்து மக்களை வாழ வைப்பதற்காக, அவங்களுக்கு ஆசீர்வதித்து செழித்திருப்பதற்காக ஒரு நட்சத்திரம் இன்றைக்கு நமக்காக தோன்றியிருக்கிறது. ஒரு செங்கோல் நமக்காக உதித்திருக்கிறது. அல்லேலூயா. முழங்கால் படியிடுவோமா? கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை கர்த்தர் நீர் கொடுத்ததற்காக உம்மை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களுக்காக நீர் உதித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காகவே நீர் ஆண்டவரை வந்திருக்கிறீர். எங்களை வாழ வைத்து ஆண்டவரை எங்களை செழித்து உமக்காக நாங்கள் பூத்து காய்த்து கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பரலோகத்தில் எங்களை கொண்டு சேர்ப்பதற்காக கர்த்தர் நீர் எங்களுக்காக இன்றைக்கு ஒரு அடையாளமாக வந்திருக்கிறீரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லோரும் முழங்கால் படியிடுவோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவரே, இந்த இருளில் இருக்கிற மக்களுக்காக நீர் எங்களுக்காக வந்திருக்கிறீரே. நீரே இந்த உலகத்துக்கு பெரிய வெளிச்சமாய் இருக்கிறீர். என் இருதயத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென்.